இனிய நண்பர்களே, இனிய காலை வணக்கம். நம்முடைய தமிழ் வாழ்வு முறை தொடரில் இன்றைய தலைப்பு பகுத்தறிவு மற்றும் மானம். இந்த தலைப்பில் நான் பேசுவதற்கு முன்பு நம்முடைய சமுதாயத்தில் மூட பழக்க வழக்கங்கள் மிகுந்து வந்த நேரத்தில் பகுத்தறிவு என்பது ஒரு சொல்லாக்கமே நம்மிடையே வரவில்லை. பகுத்தறிவு என்பது மனிதனுடைய 6 அறிவுகளில் முக்கியமானது. அது 6வது அறிவு என்று நமக்கு தெளிவு ஏற்கனவே இருந்தாலும் அதை புழக்கத்தில் நாம் கொண்டு வரவில்லை. சமுதாயத்தில் சீர்கேடுகள் மிகுந்து காணப்பட்ட காலத்தில் பெரியார் தோன்றிய பிறகு நம்முடைய சமுதாயத்தில் உள்ள சாக்கடைகளை மூட பழக்க வழக்கங்களை நீக்கும் பொழுது பகுத்தறிவை துணையாக கொண்டிருந்தார். அதனால் பகுத்தறிவும் நாத்திகமும் ஒன்றோடொன்று இயைந்தது என்று நாம் கருதத்தக்க அளவுக்கு அவருடைய சமுதாய சீர்திருத்த பணிகள் இருந்ததால் பகுத்தறிவு என்பது நாத்திகம் என்று கருத தேவை கிடையாது. நாத்திகம் வேறு, பகுத்தறிவு வேறு. பகுத்தறிவு என்பது நாம் இன்னதுதான் இப்படி தான் செய்ய வேண்டும் ஒரு காரியத்தை என்று பகுத்தறிந்து அதை செயல்படுத்துவதாகும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால், நான் யார் என்று நம்மை தெரிந்து கொள்வதே முதலில் ஒரு பகுத்தறிவு. நீ யார் என்று நீயே உணர்ந்து கொள்வாய் என்று விவேகானந்தரும் அந்த நேரத்தில் வாழ்ந்த நபரும் பெரியாருக்கு சற்று முன் வாழ்ந்தவரும் அப்படி கூறியிருக்கிறார். இருந்தும் நான் யார் என்று நம்மை கேட்டுக்கொண்டு நம்மை உணர்ந்து கொண்டு நாம் நம்முடைய வாழ்வை நடத்தினோமானால் ஓரளவுக்கு நம்மால் சாதிக்க இயலும். அதில் குறிப்பாக பார்த்தோமானால் எதுவும் பகுத்தறிவு என்பது இன்னது என்று நமக்கு தெரிய வேண்டுமென்றால் நம்ம செயலை செய்ய முற்படும்போது அதை எழுத்து வடிவில் எழுதி பார்த்து இந்த குறிக்கோளுக்கு இப்படி நாம் இன்னாரிடம் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு 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 சின்ன ஒரு எழுத்து வேலை பார்த்தோமானால் நமக்கு திடசித்தம் கிடைக்கும். அதன்படி இது பகுத்தறிவு என்பதனுடைய சற்றென ஒரு விரிவாக்க முயற்சி. ஆனால் உண்மை என்னவென்றால், நம்முடைய பகுத்தறிவு எப்பொழுது வேலை செய்ய தொடங்குகிறது என்றால், எங்கேயாவது தடங்கள் ஏற்பட்டால்தான் நாம் அப்படி பழகுகிறோம். பகுத்தறிவை முழுமையாக நாம் எப்போதுமே கை கொள்வதில்லை. ஒரு சின்ன ஒரு விஷயம், அது ஏதோ ஒரு தடங்கள், அதை நாம் எப்படி தீர்ப்பது எனும்போது பகுத்தறிவை கையாளுகிறோம். வாழ்க்கை முழுவதுமே பெரியார் பகுத்தறிவுடன் வளர்ந்து பெரியார் என்ற ஒரு தகுதியை அவர் நிலைத்து வைத்துக்கொள்ள வாழ்க்கையே பகுத்தறிவு வாழ்க்கையாகவே அவர் வாழ்ந்திருக்கிறார். அதன்படி நாம் பகுத்தறிவு என்பதை நம்முடைய வளர்ச்சிக்கான நல்ல சிந்தனைக்கான தொடக்க விஷயம். அதில் நான் அவருக்கு சொல்லும் பொழுது நான் என்ன சொல்கிறேன் என்பதை கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அவர் சிந்திக்கவும் வைத்தார். கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம், நான் சொன்னது சரிதான் என்று உனது மனதிற்கு தெரிய வந்தால் மட்டுமே அதை நீ ஏற்றுக்கொள், இல்லைவிட்டால் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்றும் சொல்லியிருக்கிறார். நம்முடைய சிந்தனையை தூண்டியிருக்கிறார். நாம் ஒரு தலைவர் அவர் சொன்னார், அதை நாம் கேட்டுக்கொண்டோம் என்று இருக்கலாகாது என்பதை அவர் சிந்திக்க வைத்தவர், மனிதனை சிந்திக்க வைத்தவர். அந்த வகையில் அவர் அப்படி கூறியிருக்கிறார். பகுத்தறிவும் அப்படித்தான். நாம் இப்படி செய்ய போகிறோமோ அது சரியானதாக இருக்குமோ இருக்காதோ என்று தளப்பம் இல்லாமல் நாம் அதை பகுத்தறிந்து நம்ம செயலில் இறங்கினோமானால் அந்த செயல் வெற்றி பெறுவது திண்ணம். இது அல்லாமல் அவர் அப்படி கூறியிருக்கிறதை போலவே நாம் எவ்ரி ஸ்கவுண்டல் ஹேஸ் அ லீடர் என்கிற ஒரு தலைப்பின் முன்பே நாம் சொல்லியிருக்கிறோம். ஒரு கெட்டவனுக்கும் ஒரு தலைவன் இருக்கிறான் என்றால் அவன் எப்படி இருந்திருக்கிறான்? அவனும் இதே முறை தான், அவனும் பகுத்தறிவு தான் கையாண்டிருக்கிறான். ஆனால் தீய வழியில் கையாண்டிருக்கிறான், தவறான வழியில் கையாண்டிருக்கிறான். அதில் நம்ம பகுத்தறிவு நல்வழியில் செலுத்துவது சமுதாய நோக்கத்துடன் ஒரு சில செயல்களை செய்யும் பொழுது அது 4 பேருக்கு தெரிய வருகிறது. அதனால் ஒரு ஒரு நிலைமை ஏற்படுகிறது. ஆனால் பகுத்தறிவு என்பது வாழ்க்கையில் சாதாரணமாகவே ஒரு செயலை தொடங்கும் பொழுது அதை எழுதி பார்த்து நாம் இன்னதை இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் தொடங்கினோமானால் அது வெற்றிக்கு வழிபோகும். ஆனால் எதுவுமே சட்டமே போது பார்த்தால் சட்டமே ஒரு வகையில் எப்படி தவறானவர்களை தீயவர்களை எப்படி ஒழுங்குபடுத்துவது என்று நம்முடைய தண்டனை சட்டம் கூட
என்னென்னதெல்லாம் தவறு என்னென்னலாம் தவறு என்றும் அதற்கு சட்டம் தண்டனை என்னென்னது என்று கூறி அதற்கு கோர்ட்டும் அந்த சட்டத்தை செயல்படுத்தும் விதமாக விசாரித்து தீர்ப்பளிக்கின்றது. இது எல்லாமே ஒரு வகையில் அடிப்படையில் பகுத்தறிவு சார்ந்தே இருப்பதை நாம் காண இயலும். எனவே பகுத்தறிவை கை கொண்டு எந்த முயற்சி எடுத்தாலும் அது எந்த துறையிலானாலும் அது வெற்றியை தரும் என்பதும் அதே சமயத்தில் பெரியார் அவர்கள் பகுத்தறிவும் மானமும் மனிதருக்கு அழகு என்று கூறுகிறார். பகுத்தறிவும் இப்படியானதாக இருக்கும் பொழுது மானம் எழும்பொழுது நம்முடைய தன்மரியாதை, சுயமரியாதை, தன்மதிப்பு நம்மை உயர்த்தி கொண்டு நம் மனதை திடசித்தமாக்கி கொண்டு நாம் பகுத்தறிவை கை கொண்டோமானால் அது பெருவெற்றி தரும் என்பதை இத்துடன் கூறிக்கொண்டு இன்றைய நம்முடைய தமிழர் வாழ்வு முறை தொடரில் இன்றைய தலைப்பு பகுத்தறிவு மற்றும் மானம் நிறைவு பெறுகிறது. தமிழ் வாழ்வு முறை தொடரை தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களிடையே பகிரவும். நன்றி, வணக்கம்.